சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி வந்து ஆறுமுகத்தையும் கண்மணியும் கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த மாப்பிள்ளை வந்து யாருமே எதுவுமே சொல்லாமல் பரவாயில்ல அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆகலைல்ல, நான் வந்து கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் இப்போதைக்கு நடக்க வேணாம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீ சொல்கிறது எதுக்கு நாங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ளை வந்து ரொம்ப தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இதை நம்பவே இல்லை. நான் கூட்டிகிட்டு வந்த மாப்பிள்ளையே நீ தப்பானவன் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதியோட சித்தி வந்து கேட்குறாங்க. ஆமாம், அவங்க தப்பானவங்க தான், கொஞ்சம் நேரத்தில் அது நிரூபணம் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் யாருமே எதுவுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணாமையே அவராக வந்து கண்மணியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஓடி போன பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிறாரு அப்படின்னா அதுலேயே ஏதோ தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சாவித்திரி வேகமாக வந்து அவங்க அண்ணன்கிட்ட ராஜாங்கத்துக்கிட்ட ஓடி வந்து இந்த மாதிரி தாமரை ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னால் தாமரையும் கருப்பும் வந்துட்டுருக்காங்களாம். அவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் சொல்லணுமா, அதனால் அது வரைக்கும் கல்யாணத்தை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறா. ஸோ அதனால் அவங்க வரட்டும், என்ன உண்மை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது, கருப்பும் தாமரையும் வந்து உண்மையை சொல்லிவிட்டு மாப்பிள்ளையை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக போனதுக்கப்புறம் கண்மணியோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இல்லை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.